की ओर प्रार्थना करेंगे। Praise the Lord. Hallelujah. நல்ல தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். अच्छे परमेश्वर आपका स्तुति करते हैं। பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. पवित्र आत्मा आपका धन्यवाद ஓ करते हैं। கர்த்தரே நம்மத்திலே கடந்து வாரும். आप हमारे बीच आइए। Praise the Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हम आपका धन्यवाद करते हैं। Hallelujah. और स्तुति के साथ आपका वचन सुनने के लिए आप कृपा कीजिए। उम्मुடைய நாம மாத்திரம் இதன் மூலம் மகிமை
कीजिए, எங்களோடு நீர் பேசும். हमसे बातें உம்முடைய कीजिए, நாமம் மகிமைப்படட்டும். आपके नाम की நம்முடைய महिमा हो। ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता, ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा நாம் हो। ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். कुछ गीतों को गाकर हम परमेश्वर की महिमा நம்முடைய करें। மாசத்தில் முதல் வாரம் இருக்கிறதுனாலே महीने का पहला हफ्ता है, इसलिए ஆசீர்வாதத்தோடு நாம் பாடலை பாடி தேவ நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். आशीष के साथ गीत गाकर हम परमेश्वर की भलाई को पाएं। தேவ ஆசீர்வாதம் பெருகுகிறது. परमेश्वर का आशीष बढ़ता रहता है। துதிகள் நடுவே கர்த்தர் தங்க स्तुति के बीच परमेश्वर निवास करते பாடி हैं। நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ये गीत गाकर हम परमेश्वर की महिमा எல்லாரும் करें। உற்சாகமாய் பாடுவோம். सब उत्साह के साथ गाएं, கரங்களை தட்டி பாடுவோம். ताली बजाकर गाएंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஆமென். Thank you. தேவ ஆசீர்வாதம் பெருகுகிறது. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க. துதிசேனைத்த மகிமையுடையது. துதிகள் நடுவே
परमेश्वर हमारे साथ है। அவன் நம்மோடு இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம். जब वो हमारे साथ நாம் है, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमें डरना नहीं है। Thank you, Jesus. Amen. யெகோவாவின் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவின் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கு புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கு புயமும்
நமக்கு அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். वो हमें आशीष देंगे, நம்மை பலப்படுத்துகிறார். वो हमें बल देंगे, அவர் நல்லவர். वो अच्छे हैं। கர்த்தருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम उसके द्वारा Hallelujah. Praise the Lord. ஒரே ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். हम एक और गीत गाएंगे। ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, जल को भेजिए मेरे परमेश्वर, சிவநதியே நீ பொங்கி வா என்று சொல்லி பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். जीविता जल मेरे ऊपर आएगा, ऐसा ही गीत है। Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் இயேசுவே, ஆசீர்வதியும் என் இயேசுவே, ஆவியின் வரங்களை நான் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களை நான் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்திவனாகத்திலே, கர்த்தாவிலும் கரங்களை காலத்திலே. கண்மலையை பிளந்திவனாகத்திலே, கர்த்தாவிலும் கரங்களை காலத்திலே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவன் தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுமே. ஜீவன் தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினார் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திடு நான் செவி தோங்கிடு, கனி தந்திடு நான் செவி தோங்கிடு. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கரம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கரம் பெற்றிட. ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பிதொற்றுகள் எந்த சபைதனிலே, எழுந்திட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பிதொற்றுகள் எந்த சபைதனிலே, எழுந்திட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மமானவோ பரிசுத்தமோ, ஆத்மமானவோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடமில்லத்தாயுமே, அவளுடன் பெற்றிடமில்லத்தாயுமே. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் பிழைப்படுதே. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, ரட்சகரின் காயங்களில் பிழைப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிடு,
பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவன் முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். उसके नाम की महिमा का भजन गाओ, उसकी स्तुति करते हुए उसकी महिमा करो. தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தமும் உம்முடைய சத்துருக்களும் கிச்சடி வீசி அடங்குவார்கள். सारी पृथ्वी के लोग तुझे दंडवत करेंगे और तेरी भजन गाएंगे. वे तेरे नाम का भजन गाएंगे. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பின் கீழில் பயங்கரமானவர். उसने समुद्र को सूखी भूमि कर डाला. वे महानद में से पाव पाव पार उतरे. वहां हम उसके कारण आनंदित हुए. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. हे देश देश के लोगों, हमारे परमेश्वर को धन्य कहो और उसकी स्तुति में राग उठाओ. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். क्योंकि हे परमेश्वर, तूने हमको जांचा, तूने हमें चांदी के समान ताड़ा था. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். तूने उड़चड़ों को हमारे सिरों के ऊपर से चलाया. हम आग और जल से होकर गए, परंतु तूने हमको उबाल के सुख से भर दिया. सर्वांग தகனவர்களோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். जो मैंने मुंह खोलकर मानी और संकट के समय कही थी. ஆட்டு கிடாக்களின் நிலப்புகளுடனே குழமையான உமக்கு தகவலை இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கிடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். हे परमेश्वर के सब दरबारों, आकर सुनो. मैं बताऊंगा कि उसने मेरे लिए क्या क्या किया है. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். यदि मैं मन में अनर्थ की बात सोचता तो प्रभु मेरी न सुनता. இந்த கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். ரெண்டு வசனங்களையும் आखिरी दो वचन को हम मिलकर पढ़ेंगे. மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நல்ல ஒரு சங்கீதத்தை நமக்கு தந்திருக்கிறார். अच्छे भजन संगीता
बात को हमने पढ़ा, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? क्या कहा गया है? ஐயாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். सचमुच परमेश्वर ने मेरा सुन लिया, என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். उन्होंने मेरे प्रार्थना को सुना। ஆண்டவர் கடந்த மாசத்துல எத்தனோ நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டிருக்கிறார். पिछले महीने में परमेश्वर ने हमारी कितने प्रार्थना को அவருடைய सुना। கிருபையை அவர் நம்மை விட்டு விலக்கவில்லை. उनकी कृपा को उन्होंने हमसे ஐயால் அவருக்கு நன்றி செலுத்தி इसलिए उनका धन्यवाद करते இதிலும் ஆண்டவரை நாம் துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். उनका स्तुति करके महिमा करें। தேவ ஐந்தனோட கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். 5 मिनट हम उनका स्तुति करेंगे। கடந்த மாசம் எங்கள் ஜெபத்தினை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். पिछले महीने हमारा प्रार्थना सुना, उसके உம்முடைய लिए கிருபை எங்களுக்கு விலக்காமல் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி आपका कृपा हमसे दूर नहीं किया, ऐसा ஆண்டவரை कहते அப்படியே துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். हम परमेश्वर का स्तुति Praise the करेंगे। Lord. நன்றி ராஜா. ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. अच्छे पिता हम आपका स्तुति करते हैं, பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். पवित्र आत्मा हम आपका स्तुति करते हैं। Hallelujah. Hallelujah. Praise the Lord. உம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே आराधना ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெறேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெறேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நன்றி அம்மா. धन्यवाद प्रभु। அன்பின் பரலோகத்தின் நேசப்பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, காலவளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस सुबह की घड़ी के लिए आपका धन्यवाद। இம்மற்றும் ஆராதனை கிருபைக்காக अभी तक आराधना में आपका कृपा था, उसके लिए धन्यवाद। சாட்சி பகுதி திறக்கிறதுல தலைக்கிறோம்.
हम गवाही को आपके हाथों में सौंपते हैं। தொடர்ந்து வேத வார்த்தைகளை திறக்கத்தில் தருகிறோம். आपके वचन को आपके हाथ में सौंपते हैं। கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்ளும். परमेश्वर आप जिम्मेदारी உங்களுடைய நாமங்கள் அதன் மூலம் மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा हो। ஆசீர்வதியும். आशीष कीजिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा। தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை நமக்கு தந்தார். परमेश्वर ने हमें अच्छा आराधना दिया। நாம் இதுவரைக்கும் நாம் அவரை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்தினோம். अभी तक हमने उनका गीत गाकर उनका आराधना किया। தேவ பிரசன்னத்தை நாம் எல்லாரும் நம்மை உணர்ந்தோம். हम सब ने परमेश्वर का प्रशंसा को महसूस किया। தொடர்ந்து சில சாட்சிகள் இன்னத்தில் இருக்கிறது. निरंतर कुछ गवाहियां हैं। நாம் அதை கவனமாய் கேட்போம். हम उससे ध्यान से सुनेंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करेंगे। எனது பெயர் கே ராஜேந்திரன். मेरा नाम के राजेंद्रन है। நான் வசாயில் இருக்கிறேன். मैं वसई में रहता हूँ। எனது மகன் தினேஷ் ஆகஸ்ட் மாதம் சரீர சுகலப்பட்டு டாக்டரிடம் செக் பண்ணும்படி கடந்து போனார். मेरा बेटा दिनेश अगस्त के महीने में बीमार था, उसके लिए वो डॉक्टर के पास गया। டாக்டர் அவரை பரிசோதித்த பிற்பாடு डॉक्टर ने उसका जांच करने के बाद அவரை கொரோனா டெஸ்டும் பண்ண வேண்டும் என்று இடத்துல கேட்டார்கள். उसका कोरोना टेस्ट करना ऐसा कहा है। ஆனால் அதை அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த பிற்பாடு उसका टेस्ट करने के बाद அவனுக்கு கொரோனா இருக்கிறது உறுதியாக்கப்பட்டது. उनको कोरोना पॉजिटिव था। அந்த கொரோனாவோட காய்ச்சலோடு விட அவனுக்கு டைபாய்டு காய்ச்சலும் இருந்தது. उनको कोरोना के साथ टाइफाइड भी था। அதனால என்னோட மகன் மிகவும் கஷ்டப்பட்டார். इससे मेरा बेटा ने बहुत कष्ट மிகவும் उठाया அதை குறித்து அவர் வேதனைப்பட்டார். और वो बहुत वेदना में था। ஒரு நாள் இதை குறித்து நான் பாஸ்டரிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். एक दिन मैंने पासवान से इसके बारे में बात किया। அவர்கள் சொன்னார்கள், நானும் சபையுமாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். उन्होंने कहा मैं और पूरी कलीसिया आपके लिए प्रार्थना करेंगे। அதற்காக உபவாச கூட்டத்தில் ஜெபிக்கப்பட்டது. उनके लिए हमने फास्टिंग प्रेयर में प्रार्थना किया। அதன் பின் என்னுடைய மகன் வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டான். उसके बाद मेरे बेटे को घर में अकेला रहने कहा गया। அதன் பிற்பாடு வீட்டில் எனது துணைவியாருக்கும் எனது மகளுக்கும் ரத்தம் பரிசோதனை பண்ண வேண்டும் என்று அரசாங்கம் அதாவது மாநாட்சி அவர்கள் சொன்னார்கள். उसके बाद मेरे घर के सभी लोगों का चेकअप ब्लड चेक होगा ऐसा करके कहा गया। நாங்கள் 3 பேரும் என்னோட ரத்தத்தை நாங்கள் பரிசோதனை பண்ணினோம். हम तीनों लोग ने अपना ब्लड चेक करवाया। ஆனால் என்ன ஆச்சரியம், लेकिन कितना बड़ा अद्भुत कार्य है। எங்களுக்கு இந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருந்தது. हमें कोई भी डेंजर नहीं था। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा ஆனால் हो। இன்றைக்கு என்னோட மகன் எங்கள் குடும்பம் நாங்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம். आज मेरा बेटा और मेरा परिवार हम खुश है। என்னுடைய மகனுக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்தார். मेरे बेटे को परमेश्वर ने अच्छा स्वास्थ्य दिया ஆக है। சுகத்தை கொடுத்த தேவனுக்கும் इसलिए अच्छा स्वास्थ्य देने वाले परमेश्वर ஜெபித்த பாஸ்டருக்கும் சபையாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். प्रार्थना किए पासवान और कलीसिया के लिए मैं धन्यवाद करता हूँ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அதுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர். देखिए परमेश्वर कितने अच्छे हैं। கொரோனா வைரஸ் பல இடத்துல அது பாதிப்புகள் காணப்பட்டாலும் कोरोना के कारण कई लोग पीड़ित हैं, फिर भी எத்தனையோ மரணங்களை நாம் பார்க்கிறோம். कितने ही मौत को हम देखते हैं। ஆனால் தேவன் இந்த நாளிலே ஜெபங்களை கேட்டு அருமையான சகோதரர் தினேஷுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். फिर भी परमेश्वर ने प्रार्थना सुनकर ब्रदर दिनेश को अच्छा चंगाई दिया। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर का स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது ஒரு சாட்சி, दूसरा गवाही, என்னுடைய பெயர் கோபால். मेरा नाम गोपाल है। நான் வசாயில் இருக்கிறேன். मैं वसई में रहता हूँ। நான் அம்பாடி ரோடில் ஒரு இருசக்கர வாகனம் ரிப்பேர் செய்கிற கேரேஜ் ஒன்றை நடத்துகிறேன். मैं अंबाड़ी रोड में 2 व्हीलर गैरेज चलाता हूँ। மார்ச் மாதம் ஒரு 2 வீலர் ரிப்பேர் பண்ண ஒரு கஸ்டமர் என்னிடத்துல கொண்டு வந்தார்கள். मार्च के महीने में एक 2 व्हीलर गाड़ी मेरे पास रिपेयर करने के लिए लाया था। தேசத்துல திடீரென்று கொரோனா பாதிப்பு உண்டானதினாலே देश में कोरोना का महामारी के वजह से கேரேஜ் பந்த் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. गैरेज को बंद करने का स्थिति आ गया। அப்பொழுது அந்த ரிப்பேருக்கு வந்த பைக்கை இருசக்கர வாகனத்தை उस समय जो 2 व्हीलर रिपेयर करने आया था கடைக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தேன். उसे दुकान के सामने मैंने खड़ा இன்னும் किया। பல பைக்கும் அங்கே இருந்தது. कई
कई दूसरे बाइक्स भी थे। நேரம் கிடைக்கும் போது வந்து நான் பார்த்து விட்டு செல்லுவேன். जब समय मिलेगा तब मैं उसे देखकर जाऊंगा। எல்லாம் அது சரியா இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி நான் பார்த்து கடந்து போவேன். वो ठीक से है क्या, मैं उसे बाद में देखकर जाऊंगा। மே மாதம் கேரேஜ் வேலை கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டே இருந்தது. मई महीने में कुछ कुछ गैरेज का काम होता गया। இப்படி இருக்கும்போது ऐसी स्थिति में நான் நிறுத்தி வைத்திருந்தான அந்த பைக் காணவில்லை. मैंने खड़ा किया वो जो बाइक था वो नहीं था। அதை யாரோ திருடி கொண்டு போய் விட்டார்கள். उसे किसी ने चोरी कर लिया। அதன் பழைய விலை குறைந்தது 30,000 இருக்கும். उसका दाम करीब 30,000 था। வண்டிக்காரன் வந்து கேட்பான், என்னுடைய பைக் எனக்கு வேண்டும் என்று. गाड़ी वाला आकर पूछेगा मेरा बाइक मुझे चाहिए। எப்படியாவது நீங்கள் பணம் தாருங்கள், இல்லை என்றால் ஒரு பைக் எனக்கு வாங்கி தாருங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார். आप मुझे पैसे दो या फिर मेरे को बाइक खरीद के दो, ऐसा उन्होंने कहा। நான் இந்த காரியத்தை குறித்து தேவனுடைய சமூகத்திலே சொல்லி நான் ஜெபித்தேன். मैं इस विषय में परमेश्वर से मैंने प्रार्थना அதை की। குறித்து ரொம்ப நான் பாரப்பட்டேன். उससे मैं बहुत वेदना में था। அதை குறித்து நான் ஜெபித்தேன். उसके लिए मैंने प्रार्थना किया। பாஸ்டரும் ஜெபித்தார்கள். पासबा ने भी प्रार्थना किया। சபையின் குடும்பங்களும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் कलीसिया के लोगों ने भी हर फास्टिंग प्रेयर में வேலை செய்கிற எல்லா சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிப்பார்கள். काम करते हुए हर लोगों के लिए वो प्रार्थना करते हैं। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा। இப்படி இருக்கும் பொழுதே ऐसी स्थिति में ஒரு நாள் ஒரு வண்டிக்காரன் சொன்னார், एक गाड़ी वाले ने कहा என்னிடத்தில் ஒரு பைக் இருக்கு, அதை நான் விற்க வேண்டும், யாரும் இருந்தால் நீங்கள் மாற்றி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. मेरे पास एक बाइक है जो मुझे बेचना है, आपके पास कोई है शख्स तो आप मेरे पास लेकर आइए। நான் சரி என்று அவரிடத்தில் சொன்னேன். मैंने उनसे हाँ कहा। என்னோட பைக் வாங்க ஆள் இருக்கிறது, गाड़ी खरीदने के लिए मेरे पास लोग हैं। எங்கே வர வேண்டும் என்று கேட்டேன். कहाँ पर आना है करके मैंने पूछा। அதற்கு சொன்னார்கள், ஸ்டெல்லா பெட்ரோல் பம்புக்கு முன்னால ஒரு ரோடு போகிறது, அங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். स्टेला पेट्रोल पंप के यहाँ आने के लिए कहा। மறுநாள் காலையில் நானும் யாருக்கு பைக் வேணுமோ அவரும் சேர்ந்து நாங்கள் கடந்து போனோம். अगले दिन सुबह मैं और जिसे गाड़ी लेना था हम दोनों वहाँ गए। அங்கே போன பின் वहाँ जाने के बाद அந்த பைக் விற்கிறவர் சொல்லிவிட்டார், वो गाड़ी बेचने वाले ने कहा நான் என்னுடைய பைக்கை விற்கவில்லை, मैं अपना गाड़ी नहीं बेच रहा हूँ, நீங்கள் திரும்பி போய்விடுங்கள். आप फिर से चले जाइए। நான் அப்படியே திரும்பி வரும் பொழுதே मैं जब वापस आ रहा था என்னுடைய நான் அக்கம் பக்கம் அப்படியே பார்த்து கொண்டே வந்தேன். मैं आसपास देखते हुए आ रहा था। அப்பொழுது तभी என்னுடைய கேரேஜிலிருந்து திருடி போனதான ஒரு பைக் அந்த பக்கத்துல நிற்கிறதை நான் பார்த்தேன். मेरे गैरेज से जो बाइक चोरी हुआ वो वहाँ पे खड़ा था। உடனே போய் நான் அதை எடுத்து விட்டு तुरंत मैं उसे जाकर लेकर आया, கேரேஜுக்கு கொண்டு வந்தேன். गैरेज में लेकर आया। அதற்கு பிற்பாடு அதை சரி செய்து அதை யாருக்குரிய பைக்கோ அதை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். उसके बाद उसे रिपेयर कर जो ओनर है उसे मैंने लौटा दिया। Praise the Lord. Praise the Lord। ஆகையால் इसलिए ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रार्थना सुने परमेश्वर के लिए धन्यवाद। ஜெபித்த பாஸ்டருக்கும் சபையினருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். प्रार्थना हुए पासबा और कलीसिया के लोगों के लिए धन्यवाद। Praise the Lord. Praise the அதுக்கு Lord। எவ்வளவு பெரிய ஆச்சரியம். देखिए कितना बड़ा आश्चर्य है। கேரேஜிலிருந்து பைக் திருடி போய்விட்டது. चोरी हुआ बाइक मिल गया। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा। அதை ஒரு திருடி ஒரு பக்கத்துல கொண்டு வைத்திருக்கிறார். चोरी करके उसे एक जगह पे उसने रखा था। அங்க இருக்கிற ஆளே वहाँ पे रहने என் वाले பைக்கை விற்க வேண்டும், நீங்க வாங்கன்னு சொல்லி இருக்கிறார். मेरा बाइक बेचना है, आप आवाज से करके இவங்க போய் போன உடனே அவர் சொல்லிட்டார், நான் என் பைக்கை நான் விற்கவில்லை என்று சொல்லி. इनके जाते ही वो बोले कि मैं बाइक नहीं बेच रहा। ஆனா அப்படியே அவங்க திரும்ப வரும்பொழுது அங்கேயுமே பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. लेकिन जब वो आ रहे थे यहाँ वहाँ देख कर आ रहे थे அப்பொழுது இவங்க கேரேஜில் திருடப்பட்ட ஒரு பைக் அங்க நின்று இருந்தது. तो इनके गैरेज से चोरी किया बाइक वहाँ पर खड़ा था। Praise the Lord. Praise the Lord। எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க இந்த சாட்சியை கேட்கிறது. कितना खुशी का गवाही है। கர்த்தர் எவ்வளவு பெரியவர், परमेश्वर कितने बड़े हैं, எவ்வளவு அற்புதம் செய்கிறார். कितने अद्भुत कार्य करते हैं। Praise the Lord. Praise the Lord। இதெல்லாம் ஆவியானவர் நடத்துதல். Praise the ये Lord. सब पवित्र आत्मा का चलावट है। அங்கே நாம தேவ சமூகத்தில் விசுவாசிப்போம். इसलिए हम भी परमेश्वर से विश्वास நிச்சயம் करें। கர்த்தர்
கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை वो செய்வார். हमारे बीच बड़े कार्य को करे। ஹalleluya. हालेलुया। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே. परमेश्वर आपको आशीष தொடர்ந்து दे। நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். निरंतर हम वचन की ओर जाएंगे। வாசிகளோட ஆத்மாக்கு பிரயோஜனமாக हम अपने आत्मा के लिए पढ़ेंगे ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் होशे का किताब 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय ஆமென் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 5वें वचन को पढ़ेंगे। நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், मैं इज़राइल के लिए ओस के समान होगा, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், वह सोसन के समान फूले फलेगा லிபனோனை போல் வேரூன்றி நிற்பான். और लबानोन के समान जड़ फैलाएगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा இந்த हो। மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ये महीने के पहले रविवार में हम आए हैं। கடந்த 8 மாசம் தேவன் நம்மை பாதுகாத்தார். पिछले 8 महीने परमेश्वर ने हमें நமக்கு संभाला। தகப்பனாக நமக்கு எல்லாருமாய் இருந்தவர் நம்மை நடத்தினார். हमारा पिता और हमारा सब कुछ बनकर हमें चलाया। கிருபையாய் இந்த 9 மாசத்துல நாம் வந்திருக்கிறோம். कृपा से इस 9वें महीने में हम प्रवेश किए हैं। தேவன் தொடர்ந்து இந்த மாசத்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வதித்து தருவாராக. परमेश्वर निरंतर इस महीने को आशीष करके देंगे। கடந்த மாசத்திலே நீங்கள் சில எதிர்பார்த்ததை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். पिछले महीने में कुछ इंतजार में थे, वो आपको नहीं मिला होगा। ஆண்டவர் அதை இந்த மாசத்துல உங்களுக்கு தருவார். परमेश्वर आपको इस महीने वो पूरा करके देंगे। தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். निरंतर देश के लिए प्रार्थना कीजिए। சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் மாற்றப்பட்டு जल्द से जल्द ये लॉकडाउन நாம் परिवर्तन हो விடுதலையாக जाए। தேவனை ஆராதிக்கிறதற்கு हम छुटकारा से परमेश्वर का आराधना கர்த்தர் करेंगे। அற்புதங்களை செய்யும்படியா நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். परमेश्वर अद्भुत कार्य करने के लिए हम प्रार्थना करेंगे। நாம் வாசித்த வசனத்திலே நாம் கேட்டோம், हमने जो वचन पढ़ा उसमें நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், मैं इज़राइल के लिए ओस के समान होगा, அவன் लील புஷ்பத்தை போல் மலருவான், वह सोसन के समान फूले फलेगा லிபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और लबानोन के समान जड़ फैलाएगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा என்னை हो। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, வேதத்திலே பலவிதமான ஜனங்கள் நாம் காணப்பட்டாலும் पवित्र शास्त्र में कई लोग हैं। இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அதிகமாக நேசித்ததை நாம் பார்க்கிறோம். इजरायली लोग को परमेश्वर ने अधिक प्रेम किया। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமாய் கர்த்தர் நன்மைகளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். इजरायली लोगों के लिए अधिक भलाइयां की। அவர்கள் தங்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாலும் उन्होंने अपने जीवन में कितने ही बार पीछे मुड़कर देखा, फिर भी அவர்கள் மறுபடியுமாக மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்திலே தங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது वो जब फिर से परमेश्वर के सम्मुख प्रार्थना किए, தேவன் அவர்களுக்கு இறங்கி மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். परमेश्वर ने उन पर कृपा करके उन्हें वापस एक्सेप्ट किया। இப்படி பல முறை நாம் இருக்கிறதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம். ऐसे कई पुराने नियम में हमने देखा है। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வரும் பொழுது जब परमेश्वर ये पृथ्वी पर आए, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நான் வந்திருக்கேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो दूर हो गए वो इजरायली लोगों के लिए मैं आया हूँ। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். इस तरह इजरायली लोग परमेश्वर से प्रेम किए और आशीष किए लोग थे। இந்த யோசியா 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், ये होशे 14वां अध्याय में हमने देखा, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். मैं इजराइल के लिए ओस के समान அப்போ हूँगा। இந்த இஸ்ரவேல் என்றால் யார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? इजराइल मतलब कौन? அவர்கள் தேவனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். ये परमेश्वर से उद्धार पाए लोग। அவர்கள் தேவனால் அவர்கள் மாற்றப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். परमेश्वर से उनके बच्चे बन के वो परिवर्तन किए हुए हैं। அவர்கள் இஸ்ரவேலராக இருக்கிறார்கள். वो इजरायली है। இப்போ அந்த இஸ்ரவேலருக்கு வேதம் சொல்லுகிறது, उस इजराइल को परमेश्वर ने कहा है। இந்த वசனத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ये वचन में हम 3 चीज को ध्यान ஒன்று, देते हैं। இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். पहला, इजराइल के लिए ओस सबके समान होगा। 2, लील புஷ்பத்தை போல் அவன் மலருவான். दूसरा, सोसन के समान फूले फलेगा। லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். तीसरा, लबनान के समान இன்னும் फल கீழே फैलाएगा। பல காரியங்கள் और கொடுக்கப்பட்டிருக்கிறது. नीचे कई चीजें दिए गए हैं। ஆண்டவர் சித்தமானால் இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் தியானிப்போம்.
हम ये 3 कार्य को ध्यान करेंगे। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। அப்ப அதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, इसमें पहला कहता है, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். इस्राएल के लिए मैं ओस के समान நாம் रहूंगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, सुनने वाले प्यारे लोग, இப்போ பனிகாலம் வரும் பொழுதே जब बर्फ का समय आता है, எல்லாரும் அதை விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். हम सब उससे प्रिय रहते हैं। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की அது நம்முடைய சரீரத்திற்கும் மற்ற விருட்சங்களுக்கும் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். वो हमारे शरीर और वृक्ष के लिए बहुत ही आशीषदायक है। பனி பிரதேசங்களை நாம் பார்க்கிறோம், பனி நாடுகளை நாம் பார்க்கிறோம். हम बर्फीले जगहों को देखते இப்ப हैं। நம்முடைய இந்தியா தேசத்தை எடுத்துக்கொண்டால் जब हम अपने इंडिया को देखते இப்ப हैं, காஷ்மீர் ஊட்டி பகுதிகள் அதிகமான பனி பகுதியாக இருக்கும். कश्मीर और ऊटी यहाँ पर बर्फ पड़ते हैं। அங்குள்ள விருட்சங்களை நாம் பார்க்கிறோம். वहाँ के वृक्ष को हम देखते हैं। இப்படி அந்த பனியானது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस तरह ये बर्फ இப்படி அதாவது சுத்தரும் காட்சி பார்க்கிறதற்கும் அது அழகாய் காணப்படும். देखने के लिए भी वो बहुत सुंदर होता இப்ப है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता நான் है, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல நான் இருப்பேன். इस्राएल के लिए मैं ओस के समान होऊंगा। இதை இன்னும் நாம் தியானிப்போம் என்று जब சொன்னால், हम इसे और ध्यान करेंगे, நீங்கள் எண்ணாகமும் 10-11 அதிகாரத்துல வரும் பொழுது गिनती की किताब உபாகமும் 32 அதிகாரத்துல வரும் பொழுது व्यवस्था विवरण का 32 में आते वक्त, உபாகமா व्यवस्था विवरण 32 அதிகாரம் 32 அவன் 2 வசனத்துல வரும் பொழுது दूसरा वचन में जब हम देखते हैं, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் मेरा उपदेश आमेन। मेघ के समान बरसेगा, என் உபதேசம் பொழியும், मेरी बातें ओस के समान टपकेगी, பனித்துளிகள் புல்லில் மேல் இறங்குவது போல जैसे कि हरी घास पर झीसी என் வசனம் இறங்கும் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. पौधे पर झड़िएगा। பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, वचन क्या कहता है, அதாவது பனித்துளிகள் praise the Lord. बर्फ அது புல்லின் மேல் இறங்கும் போதே वो जो घास पर उतरता है, அதே போல என் வசனமும் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसी के समान मेरा उपदेश भी बरसेगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा இப்போ हो। சில நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதே कुछ समय में जब हम देखते பனி हैं, நேரம் அதை அதிகமாய் பார்க்கலாம். बर्फ के समय हम ज्यादा देख सकते हैं, இன்னும் சற்று வெயில் நேரத்தில் கூட நாம் அப்படி பார்க்கலாம். praise the Lord. गर्मी के वक्त भी देख सकते हैं। காலையிலே நீங்கள் அதிகாலையில் எழும்பி நீங்கள் போகும் பொழுது जब हम सुबह सुबह उठते हैं, சில புல்லெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் जब हम घास को देखते हैं, அதன் மேல் பனி பட்டு அது அப்படியே நனைஞ்சு போயிருக்கும். उसमें ओस भरा हुआ रहता है, மற்ற இடங்கள் காய்ந்து போயிருக்கும். बाकी जगह सूखा रहता ஆனா है। அந்த விருட்சங்களின் மேல், அந்த செடிகளின் மேல், புல்லின் மேல் அந்த பனி விழும் பொழுது पर जब घास के ऊपर ओस गिरता है, அந்த பனி ஸ்தோத்திரம் அது அதன் மேல் விழுந்ததுனாலே அது வந்து காட்சி மிகவும் அருமையா இருக்கும் तो பார்க்கிறதுக்கு. ओस के कारण वो बहुत ही सुंदर दिखता இப்ப है। அவங்களுடைய வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அது போல उसके समान என்னுடைய வசனம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मेरा उपदेश बरसेगा। அப்ப அந்த பனி அதில் விழுகிறது, जैसे ओस गिरता கொஞ்ச है, நேரத்திற்கு பிற்பாடு அது உருகி போகிறது. उसके बाद मिट जाता அப்ப है। அது உருகி போகும்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, जब वो मिट जाता है, அந்த புல்லுகள் எல்லாம் பச்சையாய் காணப்படும். वो घास जो है वो हरे हो ஒரு जाते हैं, ஆசீர்வாதமான காட்சி அங்கே காணப்படும். आशीषदायक दृष्टि होता है। அதே போலதான் என் வசனம் அங்கே பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसी तरह मेरा वचन बरसेगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, जो सुनने वाले प्यारे लोग, என்னாகும் 11 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா गिनती का 11वां अध्याय, அங்கே கூட வசனம் விதமாய் சொல்லுகிறது, वहाँ भी वचन कहता है, இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போதே 11वां, இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போதே और रात को जब छावनी में ओस पड़ती थी, மன்னாவும் அதில் மேல் விழும் என்று तब சொல்லப்பட்டிருக்கிறது. उसके साथ मन्ना भी गिरता था। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, இந்த இரண்டு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தையை அது குறிக்கிறது. देखिए, जो ये दो वचन परमेश्वर का वचन को कहता है, வசனம் தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. वचन परमेश्वर का वचन को कहता அப்போ है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, சில நேரத்தில் இந்த வசனமானது
நம்மேல் அப்படியே பனிமாறி இறங்கி வருகிறது. उस समय ये वचन हमारे ऊपर बर्फ की तरह बरसता है. நீங்கள் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா व्यवस्था विवरण 33 का 13 जब हम पढ़ते हैं, அங்கே கூட அருமையான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ भी एक वचन कहता है, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की महिमा. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து வரும் பொழுது मूसा जब इस्राएली लोगों को आशीष देता है, அவன் யோசேப்பை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். यूसुफ के विषय में वो कहता है, யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. उसका देश यहोवा से आशीष पाए, அது வானத்தின் செல்வத்தினாலும் अर्थात प्रकाश के अनमोल पदार्थ और பனியினாலும் ओस ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் और गहरा जल. இப்படி ஸ்தோத்திரம் அவர் அங்கே அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். इस तरह वो उसे आशीष देते हैं. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोगों, எப்படி ஆவிஸ்தத்தில் ஒரு புல்லின் மேல் பனி பெய்யும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அமைதியை அதை காண்பிக்கிறது போல जैसे घास के ऊपर बर्फ बनते वो आशीषदायक होता है. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की அதே महिमा. போல தேவ பிள்ளைகள் மேல் அந்த வார்த்தையானது கர்த்தர் பொழிகிறதை நாம் பார்க்கிறோம். उसी तरह परमेश्वर के लोगों पर परमेश्वर का वचन बरसता है. ஆகிய வேதம் சொல்லுகிறது, इसलिए बाइबल कहता நான் है, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல நான் இருப்பேன். इस्राएल के लिए मैं ओस के समान என்னை होऊंगा. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, பனி ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்தை அது குறிக்கிறது. ओस जो है वो परमेश्वर का वचन को அந்த दर्शाता है. வசனத்தை போல நம்ம அது இறங்கி கடந்து வருகிறது. परमेश्वर के वचन के तरह हमारे ऊपर बरसता है. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, वचन संहिता का 97, நீர் உமது வசனத்தை அனுப்பி நீர் சுகப்பட செய்கிறேன். तुम अपने वचन को भेजकर मुझे चंगाई देते பாருங்க, சில நேரத்துல சரீரம் பலவீனப்படும் பொழுது விட हो. जब हमारा शरीर बलहीन அந்த होता है, பனிமாறி தேவவசனம் நம்மத்துல கடந்து வருகிறது. परमेश्वर का वचन बर्फ की तरह हमारे ऊपर आता ஒரு है. உணர்வு ஒரு சுகத்தை நம்முடைய சரீரத்திலே நாம் உணர்கிறதை நாம் तुरंत பார்க்கிறோம். हम एक चंगाई को पा लेते हैं. அப்படித்தானே கர்த்தர் 100க்கு அதிபதியா இருக்கிற வேலைக்காரனை பார்த்து சொன்னார், इसी तरह परमेश्वर ने उस सेवक को देख के कहा, நீ போகலாம், praise the Lord. तू जा, ஒரு வேலைக்காரர் சுஸ்தமானா तेरा नौकर चंगाई पा रहा கர்த்தருடைய है. வார்த்தை கடந்து போகிறது, उनका शब्द गया, கர்த்தருடைய வசனம் கடந்து போகிறது. परमेश्वर का वचन गया. பனி போல ஆமென் அந்த வியாதி இருக்கிற மனுஷன் இறங்குகிறது. praise the ओस Lord. के समान उस बीमार शख्स के ऊपर वो पड़ा. ஒரு பெரிய ஒரு சுகத்தை உணர்கிறது நாம் एक பார்க்கிறோம். बड़े चंगाई को वो हम देखते அப்படிதான் हैं. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसी तरह प्यारे சில लोग, நேரத்தில் இந்த வசனம் அவருடைய பனி போல் நம்மத்தில் இறங்கிறது. कुछ समय परमेश्वर का वचन ओस के समान हम पर நீங்க रहता है. 119 வசனத்தோட வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, Psalm 119 को जब हम पढ़ते हैं, ஸ்தோத்திரம் 119:92 சொல்லுகிறது. 92 வேதத்துல வாசிக்கிறோம், हम पढ़ते हैं, அதாவது உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் यदि मैं तेरी व्यवस्था से सुखी न होता என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். तो मैं दुख के समय नष्ट हो जाता. பாருங்க, வாழ்க்கை அது ஸ்தோத்திரம் அது மேடு பள்ளமா இருக்கிறது. praise देखिए, God. हमारा जीवन में ऊंच नीच होता है. சில நேரத்தில் சந்தோஷம், சில நேரத்தில் துக்கங்களை நாம் சந்திக்கிறோம். कुछ समय सुख और कुछ समय दुख को हम देखते அப்படி हैं. வாழ்க்கையில துக்கமான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது जीवन में जब दुख का समय आता கர்த்தருடைய है, வசனம் அப்படியே பனி போல் நம்மத்தில் இறங்கி परमेश्वर வருகிறது. का वचन ओस के समान ஒருவேளை அது बरसता है. ஊழியர் மூலம் வரலாம், वो शायद सेवक के द्वारा இல்ல आता நீங்க है, வேதத்தை வாசிக்கும் போது வரலாம், या फिर पवित्र शास्त्र पढ़ते वक्त இல்ல आएगा, நீங்க தனிமை ஜெபிக்கும் போது வரலாம். जब आप अकेले में प्रार्थना करते तब आएगा. எப்படியாவது ஏதாவது நேரத்துல ஆண்டவர் பனி போல் அந்த வசனத்தை நம்ம இறக்குகிறார். praise the Lord. किसी भी द्वारा परमेश्वर ओस के समान अपने वचनों உடனே को நமக்கு ஒரு देते हैं. ஆறுதல் கிடைக்கிறது. तुरंत हमें तसल्ली அதனால मिलती கர்த்தர் है. என்னோட பேசிச்சார், परमेश्वर ने मुझसे बात किया, நம்முடைய வசனத்தை பனி போல என் மேல் இறக்கி இருக்கிறார் अपने वचन को ओस के समान बरसाया. என்று நாம் உள்ளத்திலே நாம் பலப்பட்டு விடுகிறோம். ऐसे हम मन में बल पाते பாருங்க, हैं. நீங்களே அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. आप भी सोचकर இதை देखिए, நீங்கள் பல முறை நீங்கள் அதை அனுபவித்திருக்கலாம். आपने कई बार इसे अनुभव கர்த்தருடைய किया. நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो. 119ஆம் சங்கீதம் 49:50 வீதமாய் சொல்லுகிறது. भजन संगीता 119 का சங்கீதக்காரனுக்கு தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நீர் என்னை நம்ப பண்ணிய வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். जो वचन तूने अपने आमीन। दास को दिया उसे स्मरण कर. அதுவே என் சிறு வயதில் எனக்கு ஆறுதலாய் இருந்தது. वो मेरे जीवन, उससे मैंने जीवन पाया. அது என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாய் இருந்தது. वो मुझे आशा दी.
Praise the Lord. Praise the Lord. பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता அவன் है? ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது उसके जीवन में जब आशा नहीं था, வேதம் சொல்லுகிறது वचन कहता அந்த है, வசனம் அப்படியே பனி போல் அவன் மேல் இறங்குகிறது. वचन उसके ऊपर ओस के समान உடனே बरसा। மனதில் ஒரு ஆறுதல் படுகிறதை பார்க்கிறோம். तुरंत मन में उसे तसल्ली मिली। இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், यही परमेश्वर कहता है, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். मैं इस्राएल के लिए ओस के समान रहूंगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல जैसे वर्षा गिरती है, என் உபதேசம் பொழியும், मेरा संदेश तुम पर गिरेगा। பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல जैसे ओस घास पर गिरता என் है, வசனம் அப்படியே வந்து இறங்கும். Praise the मेरा Lord. वचन ஆம், என்னை बरसेगा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोग, இதுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், यही परमेश्वर इस्राएली लोगों நான் को இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல நான் இருப்பேன். इस्राएल के लिए मैं ओस के समान हूँगा। இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, यीशु मसीह के बारे में कहा गया है, அவர் ஒரு ஜீவ அப்பமாய் இருக்கிறார், वो एक जीविता அவர் भोजन நமக்கு ஒரு है, மன்னாவாய் இருக்கிறார், हमारे लिए मन्ना है, அவர் நமக்கு ஜீவ அப்பத்தை தருகிறார். वो हमारे लिए जीविता भोजन இந்த है। அப்பத்தை புசிக்கிறவனுக்கு அவன் பசி உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये रोटी को जो खाते हैं उससे कभी भूख न ஆம், लगे। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए सुनने वाले प्यारे लोग இவ்விதமாய் வசனத்தின் புறமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस तरह वचन के द्वारा கர்த்தர் அவன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நமக்கு அவர் பனியை போல அவர் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए ओस के समान है। அவருடைய வார்த்தையாகிய பனியை நம்மத்திலே பொழியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். उसका वचन के ओस को हमारे ऊपर बरसाते கர்த்தருடைய हैं। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम ஒரு की பாடல் महिमा। கூட விதமாய் சொல்லுகிறது, एक गीत कहता है, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. Praise the Lord. Hallelujah. हालेलुया। இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं, அதே ஓசியா ஆமை ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது वही होशे का किताब 14वां अध्याय 5वां वचन, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरा कहता है, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். वह सोसन के समान फूले फलेगा। ஒன்று நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், पहला मैं इस्राएल के लिए ओस के समान हूँगा। இரண்டாவது அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा वह सोसन के समान फूले फलेगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा என்னை हो। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे இந்த लोगों, லீலி புஷ்பத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். सोसन के फूल के बारे में आपको पता அதுக்கு है, மனம் மிகவும் அருமையானது. Praise the Lord. அதுக்கு வாசனை. Praise the Lord. उसका सुगंध बहुत अच्छा होता है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा। எல்லாரும் நேசிக்கிற ஒரு மலராய் இருக்கிறது. सबका प्रिय वह फूल है। எல்லாருடைய பார்வையும் கவர்ச்சிக்கிற ஒரு மலராய் இருக்கிறது. सबके दृष्टि को अपनी ओर खींचने वाला இப்போ एक வேதம் फूल சொல்லுகிறது, है। वचन कहता है, அவன் லீலி புஷ்பத்தை போல அவன் ஸ்தோத்திரம் மலருவான். वह Praise सोस the के Lord. समान फूले फलेगा। அவன் ஸ்தோத்திரம் சுகம் வாசனை கொடுப்பார். वह Praise the सुगंध Lord. देगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा ஆனால் हो। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த லீலி புஷ்பத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது सोसन के पुष्प के बारे में जब हम पढ़ते हैं, சுலமித்யால் இதை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. सुलेमित्या वो कहती है, இப்போ உன்னத பாட்டின் புஸ்தகம் श्रेष्ठ गीत का किताब 2ஆம் அதிகாரம் दूसरावा अध्याय அவன் 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது पहला और दूसरा वचन जब हम पढ़ते हैं, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நான் சாரோனி ரோஜாவும் பழ
பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். मैं शारोन देश का गुलाब और तराइयों में का सोसन फूल हूँ. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहता है, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ जैसे सोसन फूल कटीले पेड़ों के बीच, அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். वैसे ही मेरी प्रिय युविताओं के बीच है. அருக இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் லீலி புஷ்பத்தை போல் அவர்கள் மலருவார்கள். देखिए, पर इजरायली आमेन. लोग सोसन के पुष्प के समान वो फूलेंगे அவர்கள் வாசனை கொடுப்பார்கள். और सुगंध देंगे. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की ஆனால் महिमा. இந்த லீலி புஷ்பம் எங்கே இருக்கும் என்று சொன்னால், ये सोसन का फूल कहाँ रहता है? வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது வசனத்தில் வாசித்தோம், दूसरे वचन में हम पढ़ते அது हैं, முள்ளுகளுக்குள்ளாக இருக்கிறது. कटीले के बीच में रहता அப்ப है. அந்த லீலி புஷ்பம் எப்பொழுது வாசனை கொடுக்கும் என்று சொன்னால், सोसन का फूल हमेशा पुष्प அது எப்பொழுது மலர்ந்து வரும் என்று சொன்னால், वो कब फूलता है? அந்த லீலி புஷ்பம் முள்ளுகளில் இருக்கும் பொழுது जब वो कटीलों के बीच रहता है. அந்த முள் அந்த லீலி புஷ்பத்தை அப்படியே கொஞ்சம் குத்தும். वो कांटा जो है वो पुष्प को लगता है. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி அதை குத்தப்படும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, जब टोचते वक्त அதிலிருந்து நாம ஸ்தோத்திரம், அதாவது நல்ல ஒரு வாசனை வீசப்படுகிறது நாம் பார்க்கிறோம். उसमें से एक अच्छा सुगंध आता है. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा அப்போ हो. இதைத்தான் குறித்து வேதம் சொல்லுகிறது, इसके बारे में वचन எனக்கு कहता है, பிரியமானவளும் அப்படியே தான் இருப்பாள். praise the Lord. मेरी प्रिय भी वैसे ही அப்போ है. கர்த்தருக்கென்று ஒரு லீலி புஷ்பம் மலர, அது வளரும் பொழுது, அது வாசனை கொடுக்கும் பொழுது, परमेश्वर के लिए सोसन का पुष्प जब हम बनते हैं, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोगों, அது சில நேரத்தில் முட்களால் அது குத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். कभी कभी वो कांटों से उसे टोचनी पड़ता है. அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, वचन कहता है, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். praise the Lord. सोसन के बीच वो फूलेगी. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की பாருங்க, महिमा. இயேசு கிறிஸ்து அதன் மத்தியிலே கடந்து வருகிறார். यीशु मसीह उसके बीच आते हैं. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा. எங்கே அதாவது ஸ்தோத்திரம், அதாவது ஆசீர்வாதங்கள், பழங்கள், கனிகள் காணப்படுகிறதோ, जहाँ पे आशीष पाया जाता है, அதேதான் தேவ ஜனங்களிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर अपने लोगों की ओर इंतजार में रखते हैं. எங்கள் மத்தேயு 26 அதிகாரம் 18 19 வசனத்தில் வருவோம் என்று சொன்னால், मत्ती 21 का 18 और 19 जब हम पढ़ते हैं, வேதத்திலே வாசிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन कहता है, 18 வசனம் வேதமாய் சொல்லுகிறது, 18 वचन कहता है, காலையில் அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. भोर को जब वह नगर को लौट रहा था तो उसे भूख लगी. அப்பொழுது வழியருகே அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை வேறென்னை காணாமல், सड़क के किनारे अंजीर का एक पेड़ देखकर वह उसको पास गया. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்கிறது என்றால் உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. Praise the Lord. और पत्तों को छोड़ उसमें कुछ न पाकर उससे कहा, अब से तुझमें फिर कभी फल न लगे. Praise the Lord. Praise the அப்ப Lord. இதுல நாம் என்ன புரிகிறோம் என்று சொன்னால், तो हम इसे क्या समझते हैं? அதாவது கர்த்தர் அங்கே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். परमेश्वर वहाँ पर जाते ஒரு हैं. லீலி புஷ்பமாய் விருட்சமாய் இருந்தாலும் பரவாயில்லை, லீலி புஷ்பத்தின் செடியா இருந்தாலும் பரவாயில்லை, सोसन का पुष्प हो இல்லைன்னா கனி குடிக்கிற மரமா இருந்தாலும் या பரவாயில்லை, फल देने वाला वृक्ष हो, என்ன செய்யறது, நேசராக கடந்து வருகிறார். परमेश्वर वहाँ पर जाते हैं. அங்கே வந்து மேய்கிறார். பிரேஸ், ஏதாவது ஒரு கனிகள் கிடைக்கிறதா? பிரேஸ். वो वहाँ पर चराते हैं. இதுல மலர் பூக்கள் இருக்கிறது, லீலி புஷ்பத்துல பூ இருக்கிறதா पुष्प है क्या என்று அவர் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ऐसे वो वहाँ पर जाते என்னை हैं. கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे அப்ப लोगों, இதே உன்னதப்பட்டு இன்னொரு வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, श्रेष्ठ गीत में एक और वचन को हम पढ़ते हैं. அவன் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां अध्याय का दूसरा वचन कहता है, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு கண்டவருக்கு பாலத்திகளுக்கும் போனார். பிரைஸ் தி லார்ட். मैं अपने प्रेमी की हूँ और वो मेरा है. वह अपने भेड़ बकरियों सोसन फूलों के बीच चराता है. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அவர் அங்கே லீலி புஷ்பத்துக்குள்ளாய் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். वह सोसन के फूलों के बीच जाते हैं. ஆம், அதன் வாசனைகளை அவர் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். उसके सुगंध को वो देखते हैं. கனிகளை மரத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். वो फूलों को देखते हैं. அப்போ ஒருவேளை கடந்த நாட்களிலே அது மலராமல் இருந்திருக்கலாம், पिछले दिनों में वो फूल
फूला नहीं होगा। கடந்த நாட்களிலே ஸ்தோத்திர மரத்திலே கனிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். पिछले दिनों में वृक्ष में फल नहीं होगा। ஆனால் இந்த மாசத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन इस महीने परमेश्वर कहते हैं அவன் லீலி புஷ்பத்தை போல் அவன் மலருவான். सीसम के फूल के समान खुलेगा। நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். आप फल दोगे। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ये सुबह की आराधना में இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் கனியற்றவர்களாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டு இருக்கலாம். शायद पिछले दिनों में आपके जीवन में फल नहीं होगा। அந்த ஸ்தோத்திரம் லீலி புஷ்பத்திலே எந்தவிதமான புஷ்பங்கள் மலர்கள் ஒருவேளை காணப்படலாம் இருக்கலாம். सोसन का पुष्प नहीं होगा। ஆனால் கர்த்தர் இந்த மாசத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். लेकिन परमेश्वर ये महीने वाग्दान वचन देते நீ हैं லீலி புஷ்பத்தை போல நீ மலருவாய். ஸ்தோத்திரம். सोसन के फूल के समान खुलेगा। உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன். तुझे लेकर मैं बड़े कार्य करूंगा। நீ ஒருவேளை ஆகாதவனாய் நீ உன்னை எண்ணலாம். Praise the Lord. शायद तुझे कुछ नहीं समझे होंगे, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். लेकिन परमेश्वर तुझसे बातें करते நீ हैं லீலி புஷ்பத்தை போல நீ மலருவாய். सोसन के फूल के समान ஒருவேளை खुलेगा। உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாதாரணமாய் நினைக்கலாம். आप अपने बच्चों को सादा समझते हो, உங்கள் மனைவி நீங்கள் சாதாரணமாய் अपनी நினைக்கலாம். पत्नी को सादा समझते உங்கள் हो, கணவனை நீங்கள் சாதாரணமாய் நினைக்கலாம். अपने पति को सादा ஆனால் समझते இன்றைக்கு हो, வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வருகிறது. लेकिन वचन कहता है அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவார்கள். सोसन के समान वो फूलेगा। இந்த மாசம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस महीने में सुनने वाले लोगों, உங்களை கர்த்தர் மலர வைக்கிற ஒரு தேவன். परमेश्वर आपको फूलेंगे, உங்களை கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நாட்டியிருக்கிறார். आपको फल देंगे। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की அவருடைய महिमा। வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, उनका वचन कहता है நீங்கள் போய் கனி கொடுங்கள், तुम जाके फल दो, நீங்கள் போய் கனி கொடுங்கள். तुम जाके फल நாம் दो। இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். सुबह के आराधना में கர்த்தர் உங்களை லீலி புஷ்பத்தை போல மலர வைக்கிறதற்கு அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். परमेश्वर आपको सोसन के फूल के ஒருவேளை समान फूलेगा। அந்த லீலி புஷ்பம் முள்ளுக்குள்ளாய் காணப்பட்டாலும் सोसन का फूल कांटों के बीच में होगा அந்த तो முள் அந்த நெருக்கி அதை குச்சினாலும் பிரைஸ் वो कांटे उसे टोचे तो அதிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் மலர், அதிலிருந்து ஒரு வாசனை வீசுமதியாக उसमें से सुगंध आने के लिए கர்த்தருக்கு கிரியேஷ வல்லவராக परमेश्वर वहाँ कार्य करेंगे। அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की ஆக உங்கள் வாழ்க்கை பூக்கும் பிரைஸ் எல்லாம், इसलिए आपका जीवन में पुष्प உங்கள் होगा, வாழ்க்கை மலரும் பிரைஸ் எல்லாம், आपका जीवन फूलेगा, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் பிரைஸ் எல்லாம், आपका जीवन में सुगंध होगा, உங்கள் வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கை அது மாறும் பிரைஸ் आपका எல்லாம். जीवन फलने फूलने वाला होगा। நீங்கள் ஒரு சாதாரணமான அல்ல, आप सादे लोग नहीं हैं। உங்களை கர்த்தர் லீலி புஷ்பமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपको सोसन के फूल के லீலி समान புஷ்பத்தை बनाया। போல கர்த்தர் உங்களை மலர வைப்பார். सोसन के फूल के समान எத்தனை फूलेगा। பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास கரங்களை தட்டி करते நாம் हैं? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर हम ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा ஒரு हो। 10 நிமிடமாய் பாடுகிறது நாம் பார்க்கிறோம். एक भक्त ये गीत गाता है, ஆமென். யாக்கோபே நீ வேறென்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், என் மகனே நீ வேறென்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டேன், யாக்கோபே நீ வேறென்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், என் மகனே நீ வேண்டுவாய். Praise the
the Lord. Hallelujah. Praise the Lord. நீங்கள் இனி சாதாரணமாக இருக்க போகிறதில்லை. आप साधे लोग नहीं हैं. கர்த்தர் உங்களை மலர வைக்க போகிறார். परमेश्वर आपको फूलेंगे. நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க आप போகிறீர்கள். अनेक लोगों के लिए आशीष ஆமென். होंगे. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखते அதே हैं ஓசியா ஆமென் 15ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது होशी का 14वां अध्याय में आते ஆமென் हैं. 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 14वां अध्याय 5वां वचन. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், वचन में हम पढ़ते हैं அவன் லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். Praise the Lord. लबनान के समान जड़ फैलाएगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, எந்த மரத்திற்கும் எந்த ஒரு செடிக்கும் कोई भी वृक्ष के लिए அதுக்குரிய அந்த வேர் மிகவும் அது ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். उसका जो जड़ है वो मजबूत होना है. ஒருவேளை அது கட்டுமான பணியாக இருக்கலாம், वो किसी भी तरह का वृक्ष हो, அதுக்குரிய பில்லர் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். उसका जो पिलर है वो मजबूत होना है. அப்பொழுது அதுல வளர்ச்சிகளும் ஆமென் ஸ்தோத்திரம் அதுல ஒரு உறுதி நாம் பார்க்கிறோம். तो हम उसमें बढ़ाई और स्थिरता को देख सकते இப்போ हैं. வேதம் சொல்லுகிறது, वचन कहता நீ है லீபனோனை போல வேரூன்றி அது நிற்பாய். Praise the Lord. लबनान के समान जड़ फैलाएगा. நீ உறுதியாக நிற்பாய். तू स्थिर रहेगा. உன்னை யாரும் அசைக்க முடியாது. तुझे कोई भी नहीं हिला எப்படி सकता. தாவீது சொல்லுகிறார், जैसे दाऊद कहता है கர்த்தர் வலது பாசத்தில் இருக்கிறபடியாலே परमेश्वर मेरे दाहिनी ओर है. நான் அசைக்கப்படுவதில்லை. मुझे कोई हिला नहीं सकता. ஒரு ஸ்தோத்திரம் கட்டுமானம் அஸ்திவாரம் போடப்பட்டு அது கட்டப்படும் பொழுது जब स्थिर रहते हैं ஆமென் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की मैं அதில் गाऊं. மேல் எவ்வளவு காற்று எவ்வளவு அதில் மேல் மழை பெய்தாலும் उसमें कितना भी हवा या बरसात हो, வேத வசனம் சொல்லுகிறது वचन कहता அது है இடிந்து போகாது. उसे कोई नहीं तोड़ காரணம் सकता. அது அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு வீடாய் காணப்படுகிறது. वो स्थिर किया हुआ घर है. அந்த அஸ்திவாரம் தான் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका जो स्तंभ वो परमेश्वर है. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு வேறொன்று நிற்கும் பொழுது जब हम यीशु मसीह पर बांधकर खड़े होंगे, தேவன் அதுல ஒரு வளர்ச்சியையும் அதுல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर उस पे एक बढ़ाई देंगे. இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुबह के आराधना में प्यारे लोग, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், फिर से मैं आपको कहता हूं, லீபனோனை போல் அவன் வேரூன்றி அவன் நிற்பான். ஸ்தோத்திரம். लबानोन के समान जड़ ஒரு फैलाएगा. மரம் வேரொன்று நிற்கும் பொழுது जब एक वृक्ष जड़ फैलाता அந்த है, மரத்துல ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். उस वृक्ष में हम बढ़ाई அது देखते வளர்ந்து हैं. பெருகிறதை பார்க்கிறோம். वो बढ़ाई होके फूलता இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते கர்த்தருடைய हैं, வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन நீ कहता है, வேறொன்று நிற்பாய். Praise the Lord. तू जड़ फैलाएगा. உன்னை யாரும் அசைக்க முடியாது. तुझे कोई नहीं हिला எந்த सकता. சக்தியும் உன்னை கீழே தள்ள முடியாது. कोई शक्ति तुझे नीचे नहीं गिरा सकती. Praise the Lord. Praise the Lord. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், वो गिर गए, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். हम खड़े होके स्थिर हैं. காரணம் என்ன? वजह क्या है? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார். परमेश्वर हमारे लिए स्तंभ है. ஆக ஒருத்தரும் அருமையான தேவனுடைய பிள்ளை உங்களை கீழே தள்ள முடியாத. Praise the Lord. कोई भी हमें नहीं नीचे गिरा உங்களை सकती. கர்த்தர் நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हमें स्थिर खड़ा உங்களை रखेंगे. ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். हमें स्थिर करेंगे. உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. हमारे बढ़ाई को कोई नहीं रोक உங்களுக்கு सकता. ஒரு வளர்ச்சி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். हमारे अंदर एक बढ़ाई को देंगे. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे ஒரு लोग, மரமானது அது வேறொன்று நிறுத்து அது வளரும் பொழுது वृक्ष जब जड़ फैला के खड़ा होता நம்முடைய है, நாம மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की அதுல சில महिमा हो, கனிகளை நாம் பார்க்கிறோம், उसमें हम फलों को देखते हैं, ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். आशीष को देखते हैं. மத்தேயு சுவிசேஷத்துல கடந்து வரும் பொழுது मत्ती सुसमाचार में आते हैं, அதுல 13ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், उसमें 13वां अध्याय कहता கர்த்தருடைய है, நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा. அதாவது மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனத்தை வாசிப்போமானால் मत्ती का 13वां अध्याय 24 से 26 30 வரை 30. வேறொருவரும் அவர்களுக்கு சொன்னார், यीशु ने उन्हें एक और दृष्टांत दिया. பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. स्वर्ग का राज्य उस मनुष्य के समान है. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளை களைகளை விதைத்து விட்டு போனான். जिसने अपने खेत में अच्छा बीज बोया और शत्रु आकर उसे जंगली बीज बोकर चला गया. பயிரானது வளர்ந்து கதிரிட்ட போது களைகளும் காணப்பட்டது. जब अंकुर निकले
तो जंगली दाने के पौधे भी दिखाई கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों 27 வசனம் சொல்லுகிறது, 27 वचन कहता வீட்டு है எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்துல வந்து, गृहस्थ के दास उसे आकर कहते ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, हे स्वामी क्या तूने अपने खेत में अच्छा बीज न बोया था பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது? फिर जंगली दाने के पौधे उसके சொன்னார், कहाँ से आए சத்ரு வந்து அதை விதைத்தான். शत्रु का काम है உடனே வேலைக்காரன் சொல்லுகிறார், तभी तुरंत सेवक कहता है சரி போய் நான் அதை பிடுங்கி போடுகிறேன். हम उसे जाकर बटोर लेते हैं உடனே எஜமான் சொல்ல, வேண்டாம் நீங்கள் அதை பிடுங்க வேண்டாம், तो स्वामी कहता है இர- नहीं இரண்டு வளரட்டும். ஸ்தோத்திரம். उन दोनों को उगने दीजिए களைகள் வளரட்டும், कांटों को भी उगने அந்த दीजिए விதை வளர்ந்து கொண்டு வரட்டும். अंकुर को भी उगने அந்த दीजिए அறுப்பு காலம் வரும் பொழுது जब कटनी का समय आएगा களைகளை ஒரு கட்டாக சேர்த்து तब हम 30 வசனத்துல வாசிக்கிறோம். कांटों को एक जगह पर रखकर அதை அவன் சொல்ற சுட்டு இருக்குது கட்டுகளாக அதை கட்டுங்கள். Praise the Lord. इसे हम சுட்டு कट्टे से இருக்குது. बांध लेंगे கோதுமையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். गेहूं को मेरे खेत खत्ते पर इकट्ठा करो Praise the Lord. प्रेज द இப்ப लॉर्ड இதுல என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इससे हम क्या समझते हैं ஒரு ஸ்தோத்திரம், லீவனை போல அவன் வேறொன்று இருக்கும் பொழுது लबनान के समान जब हम जड़ फैलाते அந்த हैं வேறு ஒன்றை ஸ்திரப்படுத்தி அது மேல வளர்த்து வரும் பொழுது जब जड़ स्थिर होकर उगता है அது ஒரு மனுஷனோட ஆவிக்கிற வாழ்க்கை அவிதம் அடைகிறது. मनुष्य का आत्मिक जीवन भी बढ़ता है அப்போ அதோடு கூட ஸ்தோத்திரம் களைகளும் விதைக்கப்படுகிறதை उसके பார்க்கிறோம். साथ कांटे भी उगते हैं இப்ப இந்த களை விதைத்தது யார்? ये कांटों को किसने बोया है வேதம் சொல்லுகிறது, वचन कहता சத்துரு है அதை விதைத்தான். शत्रु ने बोया है கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की அப்போ महिमा அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले இந்த प्यारे கிளை लोगों என்று சொல்லும் பொழுது, ये कांटा जो है இந்த களைகள் என்று சொல்லும் பொழுது कांटा जो है அது பல சோதனைகளை குறிக்கிறது, वो कई समस्या को அது दर्शाता கஷ்டங்களை है குறிக்கிறது, कष्ट को அது दर्शाता है பிரச்சனைகளை குறிக்கிறது, परिस्थितियों को பல दर्शाता है கவலைகளை குறிக்கிறது. परेशानी को दर्शाता இப்போ है ஒரு ஆவிக்கிற மனுஷன் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது जब आत्मिक इंसान बढ़ता இது है கூட வளர்ந்து கொண்டே ये இருக்கும். भी साथ में बढ़ते हैं Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया நம்ம நினைக்கலாம் praise the हम Lord. सोचते हैं ஆசீர்வாதம் மட்டும் போதும் praise the हमें Lord. सिर्फ आशीष चाहिए நல்லதுதான் praise the Lord. अच्छा है ஆனா அதே சமயத்துல लेकिन उसी சில समय நேரத்துல சில சூழ்நிலை வரும் பொழுது जब कुछ परिस्थिति आता है நாம் சோர்ந்து போகக்கூடாது. हम निराश हो जाते हैं கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். परमेश्वर हमें विजय देते हैं கர்த்தர் நம்மோடு நம்மை அற்புதமாய் அவர் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். परमेश्वर हमें अद्भुत रीति से चलाने இந்த वाले காலை परमेश्वर हैं। ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में அதை தேவன் வெட்டுகிறதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. परमेश्वर उसे काटने के लिए அது வளர்ந்து கொண்டே नहीं இருக்கட்டும். उसे उगने दो கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा அது அறுவடை நேரம் கடந்து வரும் பொழுது कटनी का समय आते அதை वक्त வெற்றி praise the Lord. उसे அதை काट பிடுங்கி कर, praise the उसे Lord. निकाल அந்த कर களைகளை நாம் அக்கினியில போடுகிறதற்கு उन कांटों को अग्नि में डालने நீங்கள் ஒரு के लिए கட்டாக நீங்கள் கட்டி வைங்க. आप उसे इकट्ठा कीजिए praise the Lord. Praise the அவன் Lord. கோதுமையை எங்க சேர்க்கணுமா? गेहूं को हमें कहाँ करना அதை है களஞ்சத்திலே அதை சேர்க்கப்படுகிறது. खत्तों पर रखना है பாருங்க, அந்த களையோடு கூட ஒரு விதை வளர்ந்து வந்தால் praise the Lord. जब कांटों के साथ उगने पर भी கடைசியில் அது ஒரு கோதுமை மணியாய் அது மாறுகிறது நாம் பார்க்கிறோம். आखिर में वो गेहूं की तरह ஒரு परिवर्तन होता है ஆசீர்வாதமான மணியாய் அது மாறுகிறதை பார்க்கிறோம். आशीषदायक होता है நாம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. सुबह की आराधना में தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். परमेश्वर हर स्थिति में हमारा रक्षा करते हैं ஆக சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது भजन संगीता 92 का 12 में पढ़ते वक्त வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அதாவது நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலே கேதுரை போல் அவன் வளருவான் சொல்லப்பட்டு இருக்கிறது. धर्मी सोसन के समान होता है और लबनान के समान वो बढ़ता है Praise the Lord. प्रेज द लॉर्ड Hallelujah. हालेलुया அவன் லீபனோனை போல வளருவான். Praise the Lord. लबनान के देवदार के समान बढ़ता அவன் है அங்கே ஒரு வேரூன்றி நிற்பார். वहाँ पे वो स्थिर होगा ஓசியால சொல்லப்பட்டு இருக்கிறது, होशे में कहता அவன் है வேரூன்றி நிற்பார். वो वहाँ पे जड़ அந்த फैलाएगा வேர் உறுதிப்பட Praise the Lord. जैसे जैसे स्थिर होता है வேதம் சொல்லுகிறது, वचन कहता அது है வளர ஆரம்பிக்கிறது. वो उगता है Praise the Lord.
Praise the கர்த்தர் Lord. உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கர்த்தர் வைச்சிருக்கிறார். परमेश्वर आपको एक बढ़ाई देंगे. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வளர்ச்சி கர்த்தர் வைச்சிருக்கிறார். आपके परिवार के लिए एक बढ़ाई रखे हैं. வேதத்திலே வாசிக்கும் போது वचन में जब हम 1 पढ़ते சாமுவேல் हैं 3 அதிகாரம் 19 வசனம் சொல்கிறது. 1 शमूएल 3 अध्याय का 19वां वचन कहता है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की இவ்விதமாய் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. वचन कहता है அங்கே சாமுவேல் தேவ சந்நிதியிலே வளர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. शमूएल बड़ा होता गया. Praise the Lord. Praise the Lord. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா பெரியவனாகி வளர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. शमूएल बड़ा होता गया. பாருங்க ஒரு வளர்ச்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். देखिए हम एक बढ़ाई को देखते हैं. அதாவது உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு வளர்ச்சி கர்த்தர் கொண்டு வருவார். आपके बच्चों के अंदर परमेश्वर एक बढ़ाई को लेके உங்கள் आएंगे. குடும்பத்திலே ஒரு வளர்ச்சி கர்த்தர் கொண்டு आपके வருவார். परिवार में एक बढ़ाई लेके आएंगे. ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். एक बढ़ाई को लेके आएंगे. இனி நீங்கள் இருக்கிற பிரகாரமா இருக்கிறது போல் இருக்கிற மாட்டீர்கள். आप जैसे हो वैसे नहीं रहेंगे. உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற பிரகாரமா இனி இருக்க மாட்டார்கள். आपके बच्चे जैसे आमेन. हो वैसे नहीं रहेंगे. நீங்கள் இனி இருக்கிற இப்போது இருக்கிற பிரகாரமா நீங்கள் இருக்க மாட்டீர்கள். आप जैसे अभी रहते वैसे नहीं रहेंगे. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வளர்ச்சி தர போகிறார். परमेश्वर आपके अंदर एक बढ़ाई को நீங்கள் देंगे. லிபனனை போல கேதுரை போல நீங்கள் வளருவீர்கள். आप Praise the Lord. लबनान और खजूर के समान बढ़ेंगे. உங்கள் தொழிலிலே ஒரு வளர்ச்சி கர்த்தர் கொடுக்க போகிறார். आपके काम में एक बढ़ाई देंगे. உங்கள் சொந்த வருமானத்திலே ஒரு வளர்ச்சி கர்த்தர் கொடுக்க आपके போகிறார். आमदनी में एक बढ़ाई देंगे. உங்கள் ஆசீர்வாதத்திலே ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்க आपके போகிறார். आशीष में एक बढ़ाई देंगे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग इसे विश्वास करते हैं? ஹalleluya. காலையில வீழ்ச்சி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हाथ उठाकर हम परमेश्वर की महिमा நம்முடைய करें. தேவன் நம்மை இருக்கிற பிராணமா வைக்கிற தேவன் அல்ல. परमेश्वर हम जैसे हमें वैसे नहीं रखेंगे. அவர் உங்களை பெருக பண்ணுகிற वो தேவன். आपको फैलाएंगे. ஒன்றை இரண்டாக மாற்றுகிறவர். एक को दो में இரண்டை बदलेंगे. நான்காக மாற்றுகிறவர். दो को चार में நாலு बदलेंगे. எட்டாவதாய் 50 100 மாற்றுகிறவர். 8 को 10 100 करके वो बढ़ाई இப்படி करते அது हैं. வளர்ந்து கொண்டே போகும். ऐसे वो बढ़ते रहता है. 2 சாமுவேல் 5:10 வாசிக்கும் பொழுது सामुएल 5 का 10 में जब हम தாவீது पढ़ते हैं, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். दाऊद दिन पर दिन बढ़ाई पाता ஓ गया. சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. सेनाओं का यहोवा उसके संग ஆம், थे. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ये सुबह के आराधना में வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. वचन कहता है, நான் இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல நான் இருப்பேன். इस्राएल के लिए मैं ओस के समान रहूंगा. அவனுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சுதந்திரம் லீலி புஷ்பத்தை போல மலருவான். वह सोसन के समान फूले फलेगा லிபனோனை போல் வேறொரு நிர்மாணம் और சொல்லப்பட்டிருக்கிறது. लबनान के समान जड़ फैलाएगा. ஆம், இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. सुबह के आराधना में கர்த்தர் உங்களுக்கு பனியை போல இருப்பார். परमेश्वर आपके लिए ओस के समान அவருடைய रहेंगे. வார்த்தை உங்களுக்கு பனியை போல் கடந்து வரும். उनका वचन ओस के समान அவருடைய बरसेगा. லீலி புஷ்பம் போல மலர வைப்பார். सोसन के पुष्प के समान உங்களை फूलेगा. கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். आपको आशीषदायक அது रखेंगे. மாத்திரமல்ல, सिर्फ यही नहीं, தேவனை போல நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். लबनान के समान आप जड़ फैलाएंगे. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 पत्रस 3 अध्याय का நம்முடைய வளர்ச்சி குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. हमारे बढ़ाई के बारे में कहा गया है. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 पत्रस 2 अध्याय का 3 वचन कहता है, நீங்கள் வளரும்படி praise the Lord. आप बढ़ने के लिए புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானத்தின் மேல் ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். आपके ऊपर में आप ज्ञान के लिए लालसा में रहो. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் வளரும்படி praise the Lord. आप बढ़ने के लिए திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் நீங்கள் வாஞ்சையாக இருங்கள். ஸ்தோத்திரம். उद्धार पाने के लिए आप बढ़ते जाओ. பாருங்க, இந்த வசனமானது நமக்கு வளர்ச்சி கொடுக்கிறது. ये वचन हमें बढ़ाई देता இந்த है. வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறது. वचन हमारे जीवन में बढ़ाई देता இது है. எவ்வளவுக்குள்ளாய் நாம் ஆசிக்கிறோமோ நேசிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளாய் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் நமக்கு इसे தருகிறார். हम जितना पढ़ते हैं, जितना प्रेम करते हैं, वो हमें आगे बढ़ाई देता है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की ஆகையால் महिमा हो. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். ये वचन में हम पढ़ते हैं, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். इस्राएल के लिए मैं ओस के समान இஸ்ரவேல் रहूंगा. ஜனங்கள் யார்? इस्राएली लोग कौन அவர்கள் हैं? தேவ ஜனங்கள். वो परमेश्वर के लोग हैं. தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். परमेश्वर के बच्चे बोलकर
पुकारे அவனுக்கு தேவன் பனியை போல இருப்பார். परमेश्वर उनके लिए ओस के समान அவன் रहेंगे, லீலி புஷ்பத்தை போல மலருவான். सोसन के फूल के समान फूलेंगे, லீபனோனை போல அவன் வளருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. लबनान के समान जड़ फैलाएंगे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोग, கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு பனி போல கடந்து வரும். परमेश्वर का वचन आपके लिए ओस के समान உங்கள் बरसेगा, வாழ்க்கை மலரும் பிரைஸ். आपका जीवन में सुगंध அது होगा, துளிர்விடும் பிரைஸ். वो फूलेगा। எப்படி ஒரே நாள் அவருடைய கோல் துளிர்விட்டதோ जैसे பிரைஸ். एक ही दिन आरोन का जो लकड़ी है वो फूला था, அது ஸ்தோத்திரம் துளிர்விட்டு அது பூ கொடுத்து மாம்பழம் மாதுளை பழமே கொடுத்தது சொல்லி वो வாசிக்கிறோம். फल फूल के उसमें से फल आया। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஒரு இரவுக்குள்ள நடந்த அற்புதம் பிரைஸ். एक ही रात में वो बात हुआ। கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்கு சமயம் நேரம் தேவை கிடையாது. परमेश्वर का अद्भुत करने के लिए समय और नहीं கண்ணை चाहिए। மூடிட்டு திறக்கிறதுக்குள்ள இமைக்குள்ளாக பிரைஸ். आँख बंद करके खोलने से பிரைஸ் தி லார்ட். இமைக்குள்ள அற்புதம் நடந்தது பிரைஸ். आँख बंद करके खोलने में பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम அமிதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பிரைஸ். ऐसे ही परमेश्वर का हम आराधना करते हैं, அமிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு जैसे தரவல்லவர். आशीष को परमेश्वर हमें देंगे। தொடர்ந்து நாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது निरंतर जब हम पढ़ते हैं, அவன் லீபனோனை போல வளரும். लबनान के समान जड़ அவனுக்குள்ள फैलाएगा। ஒரு வளர்ச்சி கர்த்தர் கொடுக்கிறதை பாருங்க. परमेश्वर आपको एक बढ़ाई देंगे, அவனுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறதை एक பாருங்க. बढ़ाई को देंगे। அவன் வளர்ந்து 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 அருமையான தேவனுடைய वो பிள்ளை. बड़ा हो होकर எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். सबके लिए आशीषदायक எப்படி है। ஒரு மரம் வளர்ந்து இது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ, जैसे वृक्ष बड़ा होकर आशीष देता எல்லா है, பட்சிகள் அதில் வந்து அடைக்கலம் புகுகிறதோ, सारे पक्षी उसमें आकर घर बांधते அதே हैं, போல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். वैसे ही आपके जीवन को நீ परमेश्वर அவன் परिवर्तन करेगा। அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். तुम अनेक लोगों के लिए आशीष எப்படி लाएगा। யோசேப்பு தன் குடும்பத்தையும் எகிப்து ஜனங்களையும் தேசத்து ஜனங்களை அவன் போஷித்து காப்பாற்றினது போல जैसे यूसुफ मिस्री लोगों को जैसे उसने बचाया, கர்த்தர் உங்களை கொண்டு அந்த பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर तुम्हें लेकर बड़े कार्य நீங்கள் करेगा। அமிதமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आप ऐसे आशीष पाएंगे। நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காத இருப்பாய். तुम दान दोगे लेकिन कभी नहीं இப்போ लोगे। நீங்கள் கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். तुम नीचे नहीं ऊपर उठोगे। நீங்கள் வாலாகாமல் நீங்கள் தலையாவீர்கள். तुम पीछे पीछे पूछ नहीं तुम सर बनोगे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. Hallelujah. இது எதை குறிக்கிறது? ये किसे दर्शाता வளர்ச்சியை है? குறிக்கிறது. एक बढ़ाई को ஒரு दर्शाता வளர்ச்சியை है। குறிக்கிறது. एक बढ़ाई को கர்த்தர் दर्शाता உங்களுக்குள்ளாக है। ஒரு வளர்ச்சி தர வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर तुम्हारे अंदर एक बढ़ाई को ஆகையால் देखेगा। தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, इसलिए उनका वचन कहता है, அவன் லிபனோனை போல வேறொன்று இருப்பான். लबनान के समान जड़ फैलाएगा। வேறொன்று நிறுத்தி ஒரு வளர்ச்சியை கர்த்தருக்கு கொடுக்கிறார். एक बढ़ाई को परमेश्वर देते हैं। ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए प्यारे இந்த लोगों, வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा परमेश्वर आपको आशीष கர்த்தருடைய करेगा। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम நாம் की எல்லாம் महिमा அப்படி हो। கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் हम ஜெபிப்போம். सब आंख बंद करके प्रार्थना करेंगे। கேட்ட வசனத்தை நம்முடைய மனதில் வச்சு सुने वचन को मन में ஒரே रखें। எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். हमें दिया हुआ अच्छा वचन के लिए இந்த धन्यवाद। வார்த்தையின்படி ஆண்டவரே, ये वचन के अनुसार எங்களுக்கு நீர் பனியை போல இருக்க வேண்டும். आप हमारे लिए उसके समान रहिए। நாங்கள் வளர வேண்டும். हमें बढ़ना है, நாங்கள் வேறொன்று நிற்க வேண்டும். हमें जड़ फैलाना லீலி है, புஷ்பத்தை போல நாங்கள் பூக்க வேண்டும். सोसन के फूल के समान फूलना எங்கள் है। வாழ்க்கை நீர் மாற்ற வேண்டும். हमारे जीवन को परिवर्तन இதுவரைக்கும் कीजिए। நாங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் காணப்பட்டோம். अभी तक हमारा कोई उपयोग नहीं ஆனால் था, இன்றைக்கு நீர் எங்களை குறித்து சொல்லி இருக்கிறீர், लेकिन आज आपने हमारे बारे में நான் कहा உனக்கு है, பனியை போல இருப்பேன். मैं तुम्हारे लिए उसके समान நீ லீலி रहूंगा। புஷ்பத்தை போல மலருவாய். सोसन के फूल के समान तुम லிபனோனை फूलेगा। போல வேறொன்று நிற்பாய். लबनान के समान जड़ எங்களுக்கு இந்த फैलाएगा। வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீரப்பா. आपने हमें वाग्दान वचन दिया இந்த है, வார்த்தைப்படி நடத்தும் என்று சொல்லி ये वचन के द्वारा हमें चलाई எங்களை மூடி है। நீங்கள் ஜெபித்து பாருங்கள். आँख बंद करके आप प्रार्थना कीजिए। ஜெபித்து பாருங்கள். आप प्रार्थना करके देखिए, நிச்சயம் கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर ये वचन आपको आशीष உங்கள் வாழ்க்கை करेगा। இந்த வசனத்தின் பிரகாரமாய் அது மாறும். Praise God. आपका जीवन भी इस वचन के द्वारा परिवर्तन நீங்கள் होगा। சாதாரணமானவர்கள் அல்ல. आप सादे लोग नहीं हैं, சிறுவேல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். आप परमेश्वर के बच्चे हैं। நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் हम सब ஜெபிப்போம். परमेश्वर की ओर ஆண்டவரே, எங்களுக்கு देखेंगे। அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் என்று परमेश्वर சொல்லி हमारे हमें दिया हुआ वचन எல்லாரும் நாம் सुनने के बाद ஜெபிப்போம். हम सब Hallelujah. प्रार्थना करेंगे। Hallelujah. Hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஆமென். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன்.
நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். நிச்சயமாய் நீங்கள் அதிசயத்தை காண निश्चित போகிறீர்கள். आप अद्भुत कार्य को देखेंगे। கர்த்தர் இந்த மாசத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். परमेश्वर इस महीने में आपके आमेन। जीवन में अद्भुत कार्य அன்பின் करेंगे। பரலோகத்தின் நேசப்பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி आशीष के சொல்லுகிறேன். सच्चे सुबह की आराधना के लिए இந்த धन्यवाद। நாளிலும் இந்த ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்படுத்துவதற்காக ये ஸ்தோத்திரம். आराधना का आपने जिम्मेदारी लिया उसके लिए இந்த धन्यवाद। ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ये आराधना में शामिल है हर एक जन के लिए प्रार्थना கர்த்தர் करते हैं। அவர்களை நீர் ஆசீர்வதியும். आप हर एक जन को आशीष யார் कीजिए। யார் என்னென்ன சூழ்நிலை வந்தார் என்பதை கர்த்தர் நீர் அறிவீரப்பா. कौन किस स्थिति में आए हैं आप जानते हैं। தேவன் உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு அவர்களை நீர் ஆசீர்வதிக்கப்பட आप ஜெபிக்கிறேன். अपने बच्चे को छू कर अपने आशीष कीजिए। தலைவர் நீங்கள் வியாதி இருக்குமானால் கர்த்தர் இதை மாற்றி போடும். कमजोरी बीमारी को हटाइए। எல்லா கடன் பிரச்சனைகள் போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. सारे झंझनाहटों को आप हटाइए। எல்லா மன சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. मन के वेदना को हटाइए। தேவ கரம் அவர்களை தொட்டாளரை பலப்படுத்த முடியாது. परमेश्वर का हाथ उन्हें छू कर आप बल இந்த दीजिए। பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप उन्हें आशीष எங்களுக்கு कीजिए। மாசத்துல தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். इस महीने में दिए हुए वाग्दान वचन के लिए धन्यवाद। இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன்னு சொன்னேன். इस्राएल के लिए ओस के समान रहो। அவன் நீர் புஷ்பத்தை போல மலருவான்னு சொன்னேன். सोसन के समान फूलेगा। லிபனரை போல வேறொன்று நிற்பான்னு சொன்னீரப்பா. लबनान के समान जड़ फैलाएगा। எங்களுக்கு தந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். हमें दिए हुए आशीषदायक वचन के இந்த लिए வார்த்தையின்படி இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ये ஜெபிக்கிறேன். वचन के अनुसार हर एक जन को आप आशीष कीजिए। அவர்கள் எல்லாவற்றிலும் வளரட்டும் ராஜா. हर रीति में वो बढ़ने दीजिए। அவருடைய வாழ்க்கை வளரட்டும். उनका जीवन फल फूलने உம்முடைய दीजिए। வார்த்தையாக பனி வசனம் போல் அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். आपका वचन रोज के समान उन पर बरसने எப்படி दीजिए। புல்லின் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பனி பொழிகிறதோ அதே போல இந்த வசனம் இறங்கி வரும் என்று சொன்னீரப்பா. जैसे घास के ऊपर रोज बरसता है वैसे वचन उन पे बरसने दीजिए। உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் आपके बच्चे आपको पुकारते உம்முடைய हैं। வசனம் அவர்கள் மேல் பனி போல் இறங்கி வரட்டும். आपका वचन उन पर रोज के समान கர்த்தர் बरसने அப்படிப்பட்ட दीजिए। நன்மைகளை கர்த்தர் செய்ய முடியாது ऐसे ஜெபிக்கிறேன். भलाई को आप कीजिए। நீர் அப்படியே செய்ததுக்காக आपने ஸ்தோத்திரம். ऐसा किया उसके लिए விசேஷமா இந்த धन्यवाद। மாசத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்துக்கொள்ளும். विशेष रूप से इस महीने को आप आशीष இந்த दीजिए। மாசத்துல என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படட்டும். ये महीने में जो भी जरूरत है आप उन्हें पूरा करके அவருடைய दीजिए। கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். उनके हाथों के काम को आशीष வேலைகளை कीजिए। வியாபாரங்களை ஆசீர்வதியும். काम को आशीष कीजिए। சரீர சுகத்தை ஆசீர்வதியும். उनके शारीरिक चंगाई को आशीष படிக்கிற कीजिए। பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். पढ़ने वाले बच्चों पर आपका कृपा रहे। இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से காத்திருக்கிற பேருக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். जो अपने भविष्य के लिए इंतजार में उनके लिए आप प्रार्थना करते हैं। நல்ல நன்மையை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. अच्छे भलाई को देके आशीष நீர் कीजिए। அப்படியே செய்ததற்காக ஸ்தோத்திரம். आपने ऐसा किया उसके लिए ஒரு धन्यवाद। விஷயம் தேசத்தை நினைக்கிறோம். हम अपने देश को याद करते தேசத்துக்கு हैं। மனமிரங்கும். हमारे देश पर आप दया இந்த कीजिए। கொள்ளையின் முற்றிலும் சுத்திகரிக்கப்படட்டும். ये महामारी को आप बदल दिए। சீக்கிரத்தில் சபைகள் திறக்கப்படட்டும். जल्दी कलीसिया खुलने दीजिए। ஆண்டவரே சீக்கிரத்தில் ஊழியர்கள் நடத்தப்படட்டும். सेवकाई चलने दीजिए। அற்புதம் செய்வீராக. आप अद्भुत कार्य நீர் அப்படியே कीजिए। செய்ததற்காக உமக்கு நன்றி. आपने ऐसा किया उसके लिए விசேஷமாய் धन्यवाद। சாட்சி சொன்னோட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். गवाही दिए हुए लोगों के लिए கர்த்தர் धन्यवाद। உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். परमेश्वर आप अपने बच्चों को आशीष அவர்களை दीजिए। நீர் பாதுகாத்துக் கொள்ளும். आप उन्हें रक्षा कीजिए। கிருபை கூட இருக்கட்டும். कृपा रहने दीजिए। சபை மக்களை மறுபடியும் கருத்துல தருகிறேன். कलीसिया के लोगों को आपके हाथों में सौंप ஒவ்வொருவருடைய கரமிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். सबके ऊपर आप उन्हें रक्षा कीजिए। ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के मधुर मीठे नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்யமும் ஸ்நேகமும் இன்றும் எப்பொழுதும் நம்மளோட இருப்பதாக. ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த
வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாடவட்டார் உன்னை காக்கும் தேவன் புறங்கார் காலை தள்ளாடவட்டார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். सबको धन्यवाद. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे. ஆமென்.